எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போது ஹவு டு பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் விச் கிராஃப்ட். பில்லி சூனியம்னா என்ன, அந்த பில்லி சூனியத்தை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமாக யாராவது பில்லி சூனியம் பண்ணுறாங்களா? பில்லி சூனியம் எப்படி உடைப்பது? பில்லி சூனியம் என்றால் என்ன? பில்லி சூனியன்ற என்னன்னு அர்த்தம்னா, இப்போ மரித்து போன ஆவியையும் விழுந்து போன தேவ தூதர்களையும் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் பில்லி சூனியம். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, பொம்மைகளை வச்சு, முடியை வச்சு, கால் மண்ணை வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பொம்மைகளை வச்சியும் முடியை வச்சியும் கால் மண்ணை வச்சு அவங்க பண்ணுறதுனால நம்மக்கிட்ட எஃபெக்ட் ஆகிறதுல, அவங்க வார்த்தைகளை அதை வச்சு வார்த்தைகளே அனுப்பிடுவாங்க. பஞ்சபூதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு. மந்திரவாதி பஞ்சபூதத்தை பயன்படுத்தி எதிராக திருப்பி விடுறாங்க. மந்திரம் சொல்கிறாங்க, எலமெண்ட்ஸ். இப்போ ஏதாவது நம்மளுக்கு சாப்பாடில் கலந்து கொடுக்குறாங்கன்னா, அது கூட நம்ம கிட்ட கர்த்தர் இருக்கிறாரு அப்படி நம்ம விசுவாசம் இருந்தங்கன்னா அது ஒர்க்கே ஆகாது. நம்மளுக்கு விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அது நம்மளை எஃபெக்ட் பண்ணும். இயேசு அத்தி மரத்தை வச்சு சபிச்சாரு. பஞ்சபூதத்தால் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, வார்த்தைகளை வச்சு அவங்க திருமணம் ஆகக்கூடாது, இவங்க முன்னேறக்கூடாது, இவங்க இப்படி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை வச்சு சொல்லும் போது தான் அது எஃபெக்ட் ஆகுது. இப்போ அது இப்போ விச் கிராஃப்ட், அந்த மந்திரம்னா என்னன்னு, வார்த்தை, பஞ்சபூதம், ஆவிக்குரிய உலகம், இதெல்லாம் சேர்ந்து தான் விச் கிராஃப்ட். இப்போ மீகா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நான் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எதிராக என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்காக புறப்பட்டு போகிறாங்க. அங்கே வெற்றி பெற்று மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அடுத்த நாட்டு ராஜா பார்த்துட்டு இவங்களை நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாம் என்ற ஒருத்தரை கூப்பிட்டு சபிக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளையாமில் சபிக்க முடியல. அவர் சபித்தாலும் அவருக்கு எதிராக தான் வரும். அவரால் பேச முடியல. அவருடைய வாயே கர்த்தர் கற்றாரு. அவர் சபிக்காமல் நல்ல விதமாக பேசும்படி கர்த்தர் செய்கிறாரு. அடுத்தது என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். நாங்கள் யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என்னன்னா, யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் எங்கே நடக்காது. அப்புறமா கிறிஸ்தவர்கள் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. நாம் பயந்தங்கன்னா தான் நம்மளை தாக்குமோ தவிர்த்து நம்ம பயப்படலாம், அது ஒன்றுமே பண்ணாது. மந்திரவாத சக்தியால் தாக்கப்படுவதும் இல்லை. நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். மூசைக்கோள் என்ன தெரியுமா, மூசைக்கோள் சர்ப்பமாக மாறுது. அது சர்ப்பமாக மாறணும், அது சர்ப்பத்தை மூழ்கி விட்டது. அவர்களுக்கு இப்போ மந்திரவாதிகளுக்கு ஒரு வல்லமை இருக்கும். ஆனால் நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஏன் பயப்படணும்? கர்த்தர் நமக்குள் இருக்கிறார், நம்ம இருதயத்துக்குள் இருக்கிறார். அப்புறம் நாம் எதுக்காக பயப்படணும்? அது ஒன்றுமே நம்மளே தாக்காது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மந்திரமும் இல்லை. இப்போ நமக்கு எதிராக அவங்க மந்திரம் பண்ணாங்கன்னா கூட மந்திரம் அவங்களுக்கு தான் திரும்பி போவோம், நம்மக்கிட்ட வராது. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவன். நாம் யாருமே நம்ம எதிரியை கூட நம்ம என்ன பண்ணோம், அவங்கள ஆசீர்வதிக்கணும். நம்ம யாரை சபிக்கிறோங்களோ நம்ம சபிக்கப்படுவோம், யாரை ஆசீர்வதிக்கிறோமோ நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். எதிரியை கூட நம்ம நேசிக்கணும், எதிரியை கூட நம்ம ஆசீர்வதிக்கிறோம், எதிரியை கூட நம்ம சபிக்க கூடாது. அதுக்கு என்னன்னா, பிள்ளையாம் என்ன செய்கிறாருன்னா, இஸ்ரவேலுக்கு
எதிராக அவர் வந்து சபிக்க பார்க்குறாரு. அவரால் சபிக்க முடியல. அந்த சபிச்சாலும் நமக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாம் புரிஞ்சுக்கினாரு. அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவில் ரெய்னார்ட் போன்கே அப்படின்றவர் நிறைய வல்லமையான ஒரு போதகர். அவர் போயிட்டு அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பிரசங்கம் பண்ணுறதுனால நிறைய பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. நிறைய பேர் அவரை தேடி வராங்க. அப்போ மந்திரவாதிகளுக்கெல்லாம் வேலை கம்மியாகுது. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா 4 மந்திரவாதிங்க சேர்ந்துட்டு இவர் எப்படி நம்ம துரத்துறது, எப்படி இவரே இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் யோசிக்கிறாங்க. ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா 4 சைடு 4 மந்திரவாதிகள் நின்றுக்கிட்டு அவருக்கு எதிராக மந்திரங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சவுத் ஆப்பிரிக்கா போன ரெய்னார்ட் போன்கே அப்படின்றவர் என்ன செய்கிறாருன்னா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 4 பேருக்கு எதிராக தான் அது அந்த மந்திரம் போகுது. ஆனால் அவர்கிட்ட ரெய்னார்ட் போன்கே அவர்கிட்ட போகவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா உலகிலே பெரிய மந்திரவாதியான ஒரு பெண் மந்திரவாதியை கூப்பிட்றாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களும் அதே மாதிரி மந்திரம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மந்திரம் இவர் என்ன செய்கிறாருன்னா 2வது நாள் பிரசங்கம் பண்ணும்போது அந்த லேடி மந்திரம் சொல்கிறாங்க, அவருக்கு எதிராக பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லேடியை தான் போய் தாக்குது. அந்த லேடி உடனே பயந்துக்கிட்டு என்னை கொண்டு போய் அங்கே விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இப்போ நான் பாவம் செய்கிறதுனால என்னை மந்திரம் தாக்குமா அப்படின்னா இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணாத நிறைய குற்றங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கர்த்தரை நான் நம்பணும்னா, கர்த்தரை விசுவாசிச்சுக்கனா நம்மளுக்கு அந்த மந்திரம் பலிக்காது. தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜா அவர் நம்ம கர்த்தரால் ஜெயம் கொள்ளுகிறவரால் நம்ம இருக்கிறோம். இப்போ 10 கட்டளைகள் இருக்குது. அந்நிய தேவனை நமஸ்கரிக்கக்கூடாது. இந்த 10 கட்டளைகளும் மீறும் போது தான் நம்மளுக்கு இந்த மந்திரம் நம்மளை தாக்கும். நம்ம இந்த 10 கட்டளைகளை மதிச்சுங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். சிறு பிள்ளைகள் எப்பவுமே அடிமைப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு ஒன்றுமே செய்யாது. நாம் வளர்ந்துட்டோம். நம்மளுக்கு கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். இந்த பில்லி சூனியை நம்மளால் தாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். இயேசு எனக்குள் இருக்கிறார், மந்திரம் என்னை தாக்காது என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். குழந்தைகள் தான் அடிமைத்தனமா, நம்ம அடிமைத்தனமாக இல்லை. யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உலகத்தான் அல்ல போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு இப்போ நம்மளால் இயற்கையால் எதுவுமே ஆகாது. அவங்க பண்ணுற மந்திரத்தால் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நாம் ஏன் பயப்படணும்? இயேசுவே சொல்கிறாரு இயற்கையால் எதுவும் ஆகாது. அது இயேசு நாமம், ஒரு நாமம் தான் பெரிய நாமம் அப்படின்னு நம்ம உணரணும். பவுல் விஷப்பாம்பு கடித்து கூட அந்த விஷம் அவருக்கு தாக்கப்படவில்லை, கிரியை செய்யவில்லை. ஏன் கிரியை செய்யலை? கர்த்தர் அவரோடு இருக்கிறார். அவர் ரத்தத்தில் கலந்துருக்கிறதுனால அந்த விஷப்பாம்பினுடைய விஷம் அவரை தாக்கவில்லை. இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ அப்படி நம்ம திங்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது தாக்கும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். இத்தனை வசனங்கள் இருக்கு இல்லையா? நம்ம இந்த வசனங்கள்லாம் சொல்லி ஜபிக்கும்போது எந்த மந்திரமாகட்டும் மாயமாகட்டும் நம்மளை ஒன்றும் தாக்கவே தாக்காது. அடுத்தது மார்க் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். என்னன்னா சர்பத்தை கூட எடுக்குவோம். நமக்கு எதிராக பில்லி சூனியம் மந்திரம் மாயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாது.
இந்த மந்திர மாயமெல்லாம் எப்போ பழிக்குன்னா நம்ம பயந்தாதான் பழிக்கும். நம்மளுக்கு விசுவாசம் இல்லைனா தான் பதிக்கும். நம்ம இருதயத்துக்குள் கர்த்தர் இருக்கிறார். எப்படி அந்த பில்லி சூனியம் நம்மளுக்கு வரும்? அவங்க பண்ணுற பில்லி சூனியம் அவங்களுக்கு தான் ஒர்க் ஆகும். கர்த்தர் நம்ம சாயலில், அவருடைய சாயலில் தான் நம்மளை படித்தார். அப்புறம் என்ன அந்த பில்லி சூனியம் நம்மளுக்கு ஒர்க் ஆக போகுது? பேதுரு கடல் மீது நடக்க பார்க்குறாரு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். காற்று பலமாக அடிக்குது. அதை கண்டு காற்று பலமாக அடிச்சதும் அதை கண்டு பயப்படுறாரு. அது பயப்படாத இருந்தால் அவர் விழுந்திருக்க மாட்டார். அவர் பயந்ததுனால போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். அவர் ரட்சியும் கூட்டதும் கர்த்தர் காப்பாற்றினார். ஆனால் பேதுரு கடலில் நடக்கும்போது கூட பயப்படாமல் நடந்திருந்தா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு நடந்திருந்தா அவர் கீழே கூட விழுந்திருக்க மாட்டார். அடுத்தது யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே நீங்கள் தேவனாகிய பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகில் இருக்கிற எல்லாரை விட உங்களில் இருக்கிறவன், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரை விட கர்த்தர் பெரியவர். அப்புறம் எதுக்காக நம்ம பயப்படணும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால் எதுவுமே தாக்க முடியாது. நமக்கு எதிராக எத்தனை மந்திரங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு தான் போகும். நம்மளுக்கு சரி, நான் அவிசுவாசமாக இருந்தேன், பயந்தேன், என்னை தாக்கிடுச்சு, நான் பாவம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நேம் ஆஃப் த ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால் கட்டுக்கள் உடையப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசுவின் நாமத்தினாலே பூலோகத்தர் பூமியின் கீழுள்ளோர்களுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கட்டும். நம்ம நமக்கு எதிராக மந்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா கூட நம்ம முட்டி போட்டு ஜபம் பண்ணணும். உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் நமக்கு எதிராக அவங்க எத்தனை பண்ணாலையும் அந்த ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது. நம்ம இந்த பில்லி சூனியம் எதனால் பழிக்குதுன்னா நம்ம பயப்படுறதுனால. நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த எஃபெக்டும் வராது. பயப்படவும் தேவையில்லை. ஆமேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.